கொடைக்கானல்ல 5 வீடு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஒண்ணு இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அங்க குளிக்கிறதுக்கும், போறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்களே தவிர, அங்க எந்த ஒரு வார்னிங் போர்டும் கிடையாது. ஆனா அதையும் தாண்டி பொள்ளாச்சியில இருந்து ஒரு 11 பசங்கள் 4 நாளைக்கு முன்னாடி குளிக்க போயிருக்காங்க. அதுல ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் பையன் மட்டும் தண்ணியோட சுழற்சியின் காரணமா அந்த பையன் காணாம போயிருக்கான். அதுக்கு பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி 4 நாள் கழிச்சு இன்னைக்கு அவனோட பாடி கிடைச்சிருக்கு. இப்ப அந்த பையன் உயிரோட இல்ல. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, சும்மா ரீல்ஸ்லயும் சரி, இல்ல யூடியூப்லயும் ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. அந்த இடம் நமக்கு ஓகேவா? அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு போங்க. நான் இதே மாதிரி தான் அந்த இடத்துக்கு போகும்போது, ஊர் மக்கள் எதுக்கு இங்க போறீங்க? சாகறதுக்கு போறீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப பெரிய டேஞ்சரான இடம். நான் வெறும் வார்த்தையா சொல்லல. நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு அந்த காட்டுல ஒரு விலங்குனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, இல்ல அங்க குளிக்க போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, காப்பாத்துறதுக்கு 0% கூட வாய்ப்பு கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லார்ட்டையும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சுத்தி பார்க்கறதுக்கு எங்க போனாலும் சரி, நெறைய பிளேசஸ் இருக்கும். ஆனா ஆபத்தான பிளேஸுக்கு தான் போகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம் கிடையாது. உங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சு அப்படின்னா, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தவிப்பாங்கங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.